Hey guys, bonjour. நான் தான் அவங்க பிஎம் அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதில் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பி நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ, வேறு லெவலில் ஒரு வீடியோ. என்ன வீடியோனா வந்து நம்ம பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 3rd பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ செம பெரிய ஈவெண்ட். யூடியூப் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேனலாக ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து அது வேறு லெவலில் ஒரு க்ரோத். அது நம்மளும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் போய் இப்போ ஒரு பார்த்தா இருக்க போகிறோம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நம்ம வந்து வள நான் பேச விரும்பலைங்க. நேராக அங்கே போவோம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாம்பரத்தில். ஸோ நேராக அங்கே போவோம். உள்ளே போயிட்டு அவார்டு வாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் நிறையா பேர் இந்த டைம் வந்து அவார்டு வாங்க போகிறாங்க. எனக்குலாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் வந்து நான் பார்க்க போகிறேன்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்கள போய் பார்ப்போம். முடிஞ்சதுன்னா அவங்கள்ட்டலாம் பேசுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க, ஓகேவா? அடுத்த வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அடுத்த வருஷம் நம்ம வந்து பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் வந்து வாங்குகிறோம், ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. அதை மட்டும் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம வாங்கலாம்டா, ஓகேவா? சரி வாங்க நம்ம நேராக போயிட்டு அங்கே போய் பேசுவோம். உள்ளே வந்து விட்டோம். இதோ பேண்ட் கட்டியாச்சு. எஸ், ஆக்சுவலாக உள்ளே வந்தாச்சு. வெளியே வர வழியில் வந்து அந்த அண்ணா அவங்க பேர் என்னது? உங்கள் பேர் இல்லைண்ணா, அந்த ஒருத்தவங்க வந்தாங்கல்ல நம்மளை வெல்கம் பண்ணாங்கல்ல, ரியோ படத்தில் கூட நடிக்கிறாங்க. ஐயோ சரி இருங்க, அந்த ரியோ படம் ஒன்று வரும்ல, அதில் கிளைமேக்ஸில் நடிப்பாங்களே. வீடியோ போட்டுருக்காங்க. ஆமாம், அவங்க தப்புன்னு சரி பேசினாங்களே, நான் கட் பண்ணிட்டேன். போகிற வெளியே எடுப்போம் அவங்கள்ட்ட செல்ஃபி. அவங்க சடனாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யார்கிட்ட வந்து இது பண்ணணும்னு சொல்லுவோம். யூடியூப் சேனலுக்கு எங்கே பெருசாக நான் வீடியோ ஒன்று எடுத்தேன். எங்கள் அண்ணன் இருக்க போதுண்டா. எங்கள் அண்ணனுக்கு நான் அடுத்த வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அடுத்த வருஷம் ஆக்டர்ஸ்க்கு அவார்டு வந்து எங்கள் அண்ணன் வாங்குறாரு. என்னன்னா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வாங்குவார். அவருக்கு அந்த அவார்டு வந்து என்னை கூப்பிடுவார் மேலேருந்து, என் தம்பி வருவார் அப்படின்னு சொன்னால் மேலே போய் வாக் பண்ணுறேன் அடுத்த வருஷம், ஓகே? நான் சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். நான் செம்ம கேரக்டர். அவர் தான் வந்து எங்களை உள்ளே கூப்பிட்டு வந்தார். ஆக்சுவலாக விஐபி பாஸ் இது வந்து நம்ம நார்மல் பாஸ்லாம் பின்னாடி பேக் சைடு இருக்குல்ல, அவங்களுக்கு விஐபி பாஸ். இங்கே வந்து நாமினிலாம் உட்காருவாங்க. ஷோராக வந்து நான் எந்தெந்த எனக்கு மோஸ்ட்டாக பிடிச்ச யூடியூபர்ஸ் கூடலாம் என்னை பார்த்து பேசலாம், அதான் சொன்னார். உனக்கு யாரை பிடிக்குமோ நீ போய் பேசு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஒரு செம்ம பெரிய கிராண்ட் ஈவெண்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. சாரி, எனக்கு என்னோட ஆடியோ கேட்குறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் லெவல். நான் இதெல்லாம் பேசலாம் விரும்பல, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல் வேறு லெவலில் இருக்கும். அப்பா ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஹேட்ஸ் ஆஃப் டு பிளாக்ஷிப். அண்ட் வரட்டும்பா, பேசலாம்ப்பா. இது மேலே நம்மளால் ஸ்டக் ஆகிட வைக்கிறேன்ப்பா. பார்த்துக்கிடுங்க. வீடியோ போயிட்டு கேட்டாப்புல இது என்ன பிஎம் டிராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு பிஎம். உங்களுக்கு ஒரு சின்ன மெமரியா வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் இன்னும் முடியல, நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ஃபங்க்ஷன் இன்னும் ஒரு 12 o'clock வரைக்கும் போகும். மணி இப்பயே வந்து 8:05 ஆகிடுச்சு.
அதனால முடிஞ்சு விட்டது. ரொம்ப சூப்பரான ஃபங்க்ஷன். உண்மையாகவே வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 210 பேர் ஒர்க் பண்ணுறாங்களாம் Blacksheepல. ஒரு செம பெரிய ஈவெண்ட். ஒரு சேட்டலைட் சேனல் ஈக்குவலாக வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்ததெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். காலையிலேருந்து அவர் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. 2 பேர், சித்தோண்ணா, அரவிந்த் சித்தோண்ணா, விக்னேஷ் காந்தானா, 3 பேர் தான் ஹோஸ்ட்டே மாற்றி இதில். விக்னேஷ் காந்தானாலாம் காலைல 10 மணிக்கு வந்தார். இது வரைக்கும் அவர் மட்டும்தான் தனியாக நின்றுப்பா. அது அந்த ஹார்ட் ஒர்க் தான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவு. ஸோ நீ என்னடா ஏன்டா அங்கேருந்து என்னை பேசுகிறேன்னு நினைப்பீங்க. வந்து அங்கே க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்தாச்சு. நான் எனக்கு ஃபேவரட்டான எல்லா யூடியூபர்ஸையும் நான் இந்த டைம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். நான் மதன் கோரிலாம் ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இர்ஃபான்பூர் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்வேல் லோகஸ், ராமஞ்சோனு, எல்லாரையுமே பார்த்தாச்சு. எல்லா யூடியூப் செலிபிரிட்டிஸையும் பார்த்தாச்சு. சிவகார்த்திகனாலாம் நீங்கள் வந்து அது ஒரு சர்ப்ரைஸ். அதெல்லாம் வந்து வீடியோவில் பாருங்கள் நீங்கள். அதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சீரியஸாகவே வந்து. ஓகே கைஸ், நம்ம டாடா பாய் பாய் சொல்லி முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய் 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 பாய்.